ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் காலையிலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பவனி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க உடலை வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா எடுத்துகிட்டு வந்து தமிழகம் வைக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் உங்களுக்கு காலையிலேருந்து தெரியும். பட் எப்போ வரப்போதுன்னு தெரியணும்ல, அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும்ல, அதை உங்களுக்கு நான் ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரணி வந்து ஸ்ரீலங்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரியும். இப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடலை எல்லாரோட ரிசர்ச்சுமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க உடலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் வழியாக வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்மளோட யுவன் சார் வந்து அந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்துக்கிட்டே காரில் வர வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. தங்கையோட உடல் வந்து பார்க்கணும் இல்லையா, அண்ணன் வந்து ரொம்பவே வந்து துடிதுடிச்சு போயிருக்காராம். காரில் தான் பின்னாடி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாராம். இப்போது ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த ஃப்ளைட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, பர்சனல் ஃப்ளைட் கிளம்பி டேரெக்டாக வந்து நம்மளோட சென்னையில் இறங்க போகுது. ஸோ சென்னையிலேருந்து மறுபடியும் ஆம்புலன்ஸ் வச்சு அந்த பாடியை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இளையராஜா சாரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்ணோட உடலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட அங்கேயே வந்து இளையராஜா சார், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யுவன் சார்லாம் வந்து ஹாஸ்பிட்டலே கதறி எழுதிருக்காங்க. கொஞ்சம் எழுந்து வாமா, அவங்களால முடியுமா, நீ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் கேர்ள், நீ கண்டிப்பாக சாவலாம், எழுந்து வா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. ஸோ என்னோட இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த ஃப்ளைட் வந்து நம்மளோட தமிழகத்தை சேரப்போது அவங்க உடலை நம்ம வந்து எல்லாருமே பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ காலையிலேருந்தே இவங்களோட துயரம் வந்து ரொம்பவே எல்லாரோட வீட்லேயுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நம்ம பாடியை வந்து அவங்க தமிழகம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ யுவன் சார் இப்போ வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு காரில் அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து பரபரப்பாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.